மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். ஸ்ரீபோகரின் சுகாலியா ரோமட்டாய்டு ஆர்த்தரை சொரியாட்டிக் ஆர்த்தரை சொரியாசிஸ் முழுமையாக குணமாகிறது. தொடர்புக்கு 9994724123. பிரகாசமான அபார்ட்மெண்ட்ஸ் நம்ம அம்பத்தூர்ல அம்பத்தூர் ரயில் நிலையத்திலிருந்து 5 minute டிரைவில் லக்ஸரி 2 BHK மற்றும் 3 BHK அபார்ட்மெண்ட்ஸ். சார், லவ் மேரேஜுக்கு பொருத்தம் பார்க்கலாமா வேண்டாமா? கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிட்டே இருப்போம். அதே மாதிரி ஆண்கள், இது சரியா? இந்த குழந்தைக்கு திருமணம் ஆகாது சார், நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க சார். நான் அப்படி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அவங்க கேட்பாங்க, எப்படி? அது ஒரு விளக்கம் சொல்லுங்கள். அப்படி நடந்தால் அந்த திருமணம், நல்ல பையங்க, நல்லா படிச்சிருக்கான், அழகு இருக்குது, அறிவு இருக்குது, ஆனால் திருமணம் ஆகாது. அதுக்கு என்ன வழிமுறைகள் எதாவது? அஸ்தங்கம், நீச்சம், பகை, இந்த கிரகங்களில் சாரம் வாங்கிட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஜெய் ஸ்ரீராம். ஓம் சரவணபவ வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் வணக்கத்துடன் உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் கல்யாணமே ஆகாத ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடிகிட்டே இருப்போம். இது சரியா? அந்த பொண்ணு கல்யாணம் ஆகாது. 22 வயசில் ஆரம்பித்து 39, 40, 45, 50, 60 வரைக்கும் திருமணமே நடக்காத சம்பவம் உள்ள ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன். அதுலேயும் ஏன்ட்ட வர்றவங்க எப்படி தெரியுமா? இந்த ஜாதகத்தை வச்சுக்கோங்க, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படிமா. எப்படி சொல்லுவீங்க? அது ஏன்ட்ட வர்றவங்க அப்படி தான் வர்றாங்க. என்ன காரணம்? வருபவர்களுக்கும் ஜோதிடம் நன்றாக தெரியுது, அவங்களுக்கும் அந்த நாலேஜ் இருக்குது. அப்போது திருமணம் ஆயிடுச்சா ஆகலையா அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். இது சுகர் நாடி முறையில் ரொம்ப அழகாக கண்டுபிடிச்சிடலாம். 2 செகண்டு தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி ஆண்கள், திருமணம் ஆகாத ஆண்கள், திருமணமே நடக்காது அப்படின்னு சொல்லி ஒரு சில ஆண்கள், சொந்த தொழில் செய்யக்கூடாது, இப்படி ஒரு கான்செப்ட், வேலைக்கு மட்டுமே, இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். உதாரணங்கள் நிறைய இருக்குது. அந்த வகையில் மேஜராக நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போகிறோம்னா திருமணம் தான். இந்த குழந்தைக்கு திருமணம் ஆகாது சார், நீங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க சார். நான் அப்படி நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். அவங்க கேட்பாங்க, எப்படி? அது ஒரு விளக்கம் சொல்லுங்கள். ஒரு ஜாதகத்தில் 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சம்மதிக்காமல் திருமணம் நடக்காதுங்க. அப்படி நடந்தால் அந்த திருமணம் வருத்தத்திற்குரிய திருமணமாக மாறிடும். இதில் எந்த சந்தேகம் கிடையாது. நீங்கள் எந்த ஜாதகத்தை வேணாலும் வச்சுக்கோங்க. 2ஆம் அதிபதி கெட்டிருந்தால், 7ஆம் அதிபதி கெட்டிருந்தால், 11ஆம் அதிபதி கெட்டிருந்தால் கண்டிப்பாக. இதில் இன்னொரு சூட்சமான விஷயத்தை சொல்கிறேன் கேளுங்க. நிறைய பேர் ஒரு அடிக்கடி விவரமாக பேசுகிறதா சில பேர் சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால், பொருத்தம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணோம், அப்போ 7ஆம் அதிபதி நல்லா தானே இருந்துச்சுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. படிக்கிறது வேறு கிரகம், வேலை பார்க்குறது வேறு கிரகம், ஒத்துக்கிறீங்களா? ரைட்டு. இன்னொன்று, கல்யாணம் பண்ணுறதுக்கு வேறு கிரகம், குடும்பம் நடத்துறதுக்கு வேறு கிரகம், ஒத்துக்கிறீங்களா? எப்படி சார், கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்கள். 7ஆம் அதிபதி தான் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது. கல்யாணம் மட்டும் இல்லை, ஒருத்தர் சந்திக்க வைக்கிறது 7ஆம் இடம் தான். ஒருத்தரை நீங்கள் போய் பார்க்கணும், 7ஆம் அதிபதி சம்மதம் இல்லாமல் பார்க்க முடியாது. கல்யாணம் 2 பேரும் சேரும் இடம் தான் 7. 7ஆம் அதிபதி கல்யாணத்தை நடத்தி வைப்பார். வாங்க கல்யாணத்தை நடத்திக்கங்க. 15 லட்ச ரூபா செலவு பண்ணேன் சார், 50 லட்ச ரூபா செலவு பண்ணேன் சார். அந்த கிரகம் எப்படி இருக்குதோ அந்த மாதிரி கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சா? ரைட், அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம். 2ஆம் அதிபதி இருக்கு இல்லையா, அதுதான் குடும்பம் நடத்தக்கூடிய கிரகம். அந்த 2ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம், 2ஆம் இடம் என்பது குடும்பஸ்தானம். அந்த 2ஆம் அதிபதி நல்லா இருந்தால் தான் குடும்பம் நடத்துவான். சில பேர் பாருங்கள், கல்யாணம் பண்ணிடுவான், மனைவி கூட பேசி 10 வருஷம் ஆச்சு சார், குழந்தைங்கள்ட்ட தான் சார் சொல்லுவேன். அந்த அம்மா சொல்லும், அப்பாவுக்கு 10,000 ரூபா கொண்டு வந்து தர சொல்லு, எங்கள் அப்பா கொடுத்த காசை கேட்குறாரு. இப்படி குடும்பம் எத்தனை நடக்குது? இது குடும்பம் நடத்துகிறதா? குடும்பம் நடத்துறதுனா அன்பாக நடத்துறது. சில பேர் பாருங்கள், அந்த 7ஆம் இடமும் கெட்டு, 2ஆம் இடமும் கெட்டு, 11ஆம் இடமும் கெட்டுருச்சுன்னா திருமணம் இல்லை. அந்த கெடுறதுங்கிறதுக்கு என்ன ஒரு சின்ன பலன் சொல்லுங்கள் அப்படின்னா, அஸ்தங்கம், நீச்சம், பகை, இந்த கிரகங்களில் சாரம் வாங்கிட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிரகத்தினுடைய தன்மை கண்டிப்பாக மாறும். அப்போது 2ஆம் அதிபதி கிடக்கூடாது, 7ஆம் அதிபதி கிடக்கூடாது, 11ஆம் அதிபதி கிடக்கூடாது. இப்போ என்ன கேட்குறீங்க சார், இந்த மாதிரி ஏதாவது ஜாதகம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா, ஒரு உதாரணத்தோடு சொல்லுங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி காலைல கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன். அதாவது தனுசு லக்னம், சனி சூரியன் சாரம். உங்களுக்கு தெரியும், மகரத்தில் சனி இருந்தாலே அவர் தான் குடும்பாதிபதி. அந்த குடும்பாதிபதி சூரியன், சனிக்கு சூரியன் பகை சாரம் வாங்கிட்டார். அப்போ நான் ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டேன், ஏப்பா கல்யாணம் ஆகலையா? ஆமாங்க கல்யாணம் ஆகலைங்க. இல்லைங்க கல்யாணம் ஆகாதுங்க. சரிங்க, அந்த கல்யாணம் ஆகாதுங்கிறத நான் இப்போ முடிவு பண்ணிக்கலாமா? ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா 2ஆம் அதிபதி பகை சாரம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சூட்சமங்கள் இருக்குது, பட் பேசிக்காக சில விஷயங்கள். 7ஆம் அதிபதி, அந்த 7ஆம் அதிபதி கெட்டுட்டா ஒரு பொண்ணை கூட நம்மளால் போய் பார்க்க முடியாது. நம்மளே தொலாவிட்டு இருப்போம்.
மவுண்ட் ரோட்லேருந்து ஒருத்தர் வந்தார். அந்த அம்மா சொல்லுது, என்னோடய கர்ம பலனை கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்னார். என்ன சொல்லுங்கள் அப்படின்னேன். கரெக்டாக போட்டு பார்க்கும்போது என் பையன் வந்து கண்டிப்பாக கல்யாணம் ஆகாதுங்க அப்படின்ட்டு. 4 பேர் வந்தாங்க, 4 பெண்கள். அந்த அம்மா கேட்ட ஒரே கேள்வி தான், என் பையனுக்கு திருமணம் ஆகுமா ஆகாது? ஆகாதுங்க. நல்ல பையங்க, நல்லா படிச்சிருக்கான், அழகு இருக்குது, அறிவு இருக்குது, ஆனால் திருமணம் ஆகாது. அப்போ அவங்க திருப்பி கேட்டாங்க, அதுக்கு என்ன வழிமுறைகள் எதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் சில சூட்சமங்கள் சொன்னோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து திருமண மேடைக்கு அழைத்து செல்வது 7ஆம் இடம். திருமணத்தை நடத்திய பின்பு வாழ்வதற்கு 2ஆம் இடம், குடும்பம் நடத்துறது. அப்போ தான் ஒரு குடும்பத்தோட ஒருத்தர் பேசுறது, பழகிறது, அந்த நடவடிக்கைகள் செய்கிறது. 11ஆம் இடம் வாழ்க்கையை வாழ்கிறது. ரொம்ப நல்லா என்னுடைய மனைவி பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு அற்புதமாக என்னை பார்த்துக்கிறாங்க. நான் குளிக்க போகும்போது டவல் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஏங்க டவல் எடுத்துகிட்டு வாங்க, டவல் எடுத்துகிட்டு வந்துட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ரசம் சாப்பாடு மட்டும் போதும் அப்படின்னு நம்ம நைட்டு வீட்டுக்கு நினச்சிட்டு போனோம்னா கரெக்டாக ரசம் சாப்பாடு. இன்றைக்கி கொஞ்சம் டயர்டாக இருந்ததுங்க, ரசமும் நானே சொல்லணும்னு நினச்சேன்ப்பா, இன்றைக்கி ஒன்றும் வேண்டாம், மத்தியானம் சாப்பிட்டதே கொஞ்சம் ரசம் சாப்பாடு கொஞ்சமாக போதுன்னு. எங்கள் கொஞ்சம் தான் இருந்தது, நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஒன்றும் வாங்கிட்டு வர சொன்னேன். சில பெண்கள் சொல்லுவாங்க, நிறைய சம்பாரிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்க. அதை கேட்கும்போதே அந்த ஆண் என்ன தெரியுமா, பல மடங்கு உற்சாகம். இதுதான் குடும்பம் நடத்துறது. ஃபோன் பண்ணி பாப்பாவை விட்டு பேச சொல்லுது, ஏங்க அப்பா கிட்ட வரும்போது அரிசி வாங்கிட்டு வர சொல்லு. இது குடும்பம் நடத்துறது இல்லை. குடும்பம் நடத்துறதுன்னா குடும்பம் வந்து ஒரு நல்ல குடும்பம் பல்கலைக்கழகம்னு சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி வந்து அந்த குடும்பத்தில் நல்லா நடத்தினா 2ஆம் இடம். 7ஆம் இடம் நல்லா இருந்தால் கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். 2ஆம் இடம் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லபடியாக நடக்கும். 11ஆம் இடம் நல்லா இருந்தால் அந்த குடும்பத்தை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பொறாமப்படுவாங்க. ஒரு தீபாவளிக்கு பட்டாசு வெடித்தா கூட எல்லோரும் பார்த்து இப்படி வெடிக்கிறாங்க பாரு. வாங்கினது 100 ரூபா பட்டாசு, வெறும் 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த 5 பேரும் நீ வெடி நான் வெடி, எனக்கு பயமாக இருக்குப்பா. அந்த கொண்டாட்டம், அதுதான் பண்டிகை, அதுதான் வாழ்க்கை, அதுதான் சந்தோஷம். இங்கேருந்து ஒருத்தர் ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணுறாரு, எடுக்காது பாருங்களேன் அப்படிங்கிறாரு. அது எங்கே எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது எடுத்துருச்சு, ஹானில் இருக்குது. அப்புறம் சில பேர் போட்டுக்கிறாங்க. அதுக்கு பேர் குடும்பம் இல்லை. அந்த மாதிரி வாழ்கிறது வந்து 2ஆம் இடம். அப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், அந்த நடக்காத ஒரு சம்பவத்திற்கு நம்ம தேடிகிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நடக்காதுன்னா நம்ம பாட்டில் சைலண்ட்டாக அடுத்து வரப்போம். அதனால தான் ஜோதிடம் பார்க்குறது. நிறைய பேருக்கு ஜோதிடம் ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. இன்னொரு விஷயம், ஜோதிடம் பார்க்க போகும்போது நீங்கள் ப்ரிப்பேர்டாக போங்க. அவர்கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்கணும், ஒரு ஷெட்யூல் நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், நான் கொஞ்சம் நேரம் கேட்குறேன் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார். நீங்கள் என்ன சப்ஜெக்ட்டுக்கு போயிருக்கீங்கன்னு அவருக்கு எப்படி தெரியும்? நான் சொல்கிறது, யார்கிட்ட போனாலும் ஒரு பேப்பரில் ரிட்டன் எழுதிட்டு போங்க. முதல்ல திருமணம், 2வது வீடு, பண வரவு, கொடுத்த பணம் வருமா, இதெல்லாம் கேளுங்க. ஒரு ஷெட்யூலாக போகும்போது அவர் ஒரு ப்ராக்ரஸாக உங்களுக்கு ஒரு சரியான சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ என்னை பொறுத்தளவில் கேள்வி கேட்கும் நபர் சரியாக இருந்தால் பதில் சொல்லும் நபர் சரியாக சொல்லிடலாம். யாரோ ஒரு பெரிய அறிஞர் சொல்லியிருக்காரு, கேள்விக்குள் பதில் ஒளிந்திருக்கிறது. கேள்வி என்ற ஒரு கேள்வி ஆரம்பிக்கும் பொழுதே பதில் பிறந்திருக்கும். பதில் இல்லாத கேள்வியே கிடையாது. அதனால் நீங்கள் எந்த ஜோதிடரை பார்க்க போனாலும் ஒரு ஷெட்யூல், அழகான ஒரு ஷெட்யூல், என்னென்னலாம் கேட்கணும், என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு நோட் பண்ணிவிட்டு அங்கே போய் அவர்கிட்ட கேட்டுட்டு, பெரும்பாலும் யாராக இருந்தாலும் ஒரு தேங்காய் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு போங்க. அது வந்து உங்களுடைய குலதெய்வ அருளை அதிகரிக்கும். யாரை பார்க்க போனாலும். அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெத்தலை பாக்கில் அவர் சொல்லும் வாக்கு, அவர் எவ்வளவோ படிச்சிருப்பார், படித்ததை பூரா உட்கார வச்சு ஒருத்தருக்கு ஜோசியம் சொன்னோம்னா அது எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ அதனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு வாக்கு சொல்லும்போது அந்த ஜோதிடருக்கு ஒரு வெத்தலை பாக்கு, சார் என்னால் தேங்காய்லாம் வாங்க முடியாது சார், சரி வெத்தலை பாக்கு, அதை வாங்கிட்டு போகிறதுனால குலதெய்வ அருள், அவர் ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி உங்களுக்கு ஒரு நல்ல பலனை சொல்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதில் உண்மைகள் வெளிப்படும். அவர் என்ன நினச்சிருவார், திடீர்னு கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னால் சங்கடப்படுவாங்க, லேட்டாக ஆகுன்னு சொல்லுவோம் அப்படின்னு தள்ளி போகிறோம். அதே ஆகாதுன்னு சொல்லக்கூடிய ஜோதிடர்கள்ட்ட நீங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துடும். அதனால் நிறைய உங்களுடைய குலதெய்வ அருளும் அந்த தெய்வத்தினுடைய அருளும் உங்களுடைய பூர்வ புண்ணியம் உங்களுக்கு பலனை கொடுக்கும். அப்போ ஒரு திருமணம் ஆகாது என்ற விஷயத்தை ஈஸியாக சொல்லலாம். நீங்கள் வெளிப்படையாக கேட்கலாம், இது வந்து எப்படி சார் இது இந்த திருமணம் நல்லபடியாக நடக்கும்? இப்போ ஆனால் சமீபமாக நிறைய பேர் கேட்குறாங்க, சார் என் பிள்ளைக்கு லவ் மேரேஜ் ஆகுமா சார்? நான் ஜாதகம் பார்க்குறது 25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பிள்ளை கல்யாணம் எப்படின்னு கொஞ்சம் பார்த்து, அப்படின்னா என்ன அர்த்தம்னா லவ் மேரேஜ் எதாவது இருக்கான்னு சொல்லி நான் படிக்கும்போது. இப்போல்லாம் டேரெக்டாக பிள்ளையை கூப்பிட்டே பார்க்க வராங்க. அந்த மாதிரியெல்லாம் நடக்குது. நிறைய பேர் அதே ஆமாம் அந்த மாதிரி. இப்போ என்ன கேட்குறாங்க, என் பிள்ளைக்கு மேரேஜ் லவ் மேரேஜ் ஒத்து வருமா அப்படின்னா டிமாண்ட் ஆஃப்
அந்த கல்யாணத்தில் ஆண்களுக்கு பெண்கள் கிடைப்பதில்லை, பெண்களுக்கு ஆண்களுக்கு இந்த டிமாண்ட் இருக்கிறனால நமக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நம்ம அங்கீகரிக்கிறோம். ஆனால் அதில் கூட ஒரு சிலர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, சார் லவ் மேரேஜுக்கு பொருத்தம் பார்க்கலாமா வேண்டாமா? தேவையில்லை, மனப்பொருத்தம் வந்து விட்டால் ஜாதகத்திற்கு நீங்கள் தாராளமாக பொருத்தம் பார்க்கல, ஆனால் முகூர்த்த லக்னம் பார்த்துக்குங்க. அவங்க 2 பேரும் சேரக்கூடிய நேரம்னு ஒன்று இருக்கு இல்லையா, பொருத்தம் தேவையில்லை, முகூர்த்த லக்ன பத்திரிக்கைன்னு பேர். அதாவது இப்போ ஒரு நல்ல காரியம் செய்கிறோம், அந்த காரியம் செய்வதற்கு லக்ன புள்ளி சரியாக அவங்க 2 பேருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி அந்த லக்ன புள்ளி அது மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்து அதை செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து உங்கள் லைஃப் ட்ராக் நல்லாயிருக்கும்ன்ற நல்ல தகவலை சொல்லி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அரிய வாய்ப்பில் உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சியோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம், வாழ்த்துக்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.